Very good morning, students. Hope you all learned your mathematics yesterday. நீங்கள் உங்கள் மேக்ஸ் எல்லோரும் நல்லா படிச்சிங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களோட கான்செப்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அதில் இருந்ததுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். we'll send you reply. Okay, so today we are going to learn environmental science. இன்னைக்கு நம்ம environmental science நம்ம படிக்க போகிறோம். EVS எல்லாரும் take your environmental science book. உங்கள் மேக்ஸ் புக்குக்கு பேக் சைடில் தான் you will have your environmental science. So all of you take your book. Are you ready? Okay. If you didn't get a copy of your book, please do get a book. உங்கள் புக்கோட காப்பி நீங்கள் இன்னும் வாங்காதவங்களா இருந்தீங்கன்னா ஸ்கூலில் போய் கண்டிப்பாக collect your book. Okay. So if you have your book, please do take your book to page number 65. Page number 65. Have you all taken? Okay. So let's start. So in environmental science, the first unit topic is living and non-living thing. In page number 65, we are going to see illustration first. See, in this page there is a girl, right? She is having a doll in her hand and her pet puppy is standing in front of her. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் இருக்கா, அவளோட ஹேண்டில் ஷீ இஸ் ஹேவிங் அ டால், அப்புறம் ஷீ இஸ் ஹேவிங் அ பப்பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். அவளுக்கு முன்னாடி ஒரு குட்டி பப்பி வச்சுருக்கா. குட்டி டாகை வந்து பப்பி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஷீ இஸ் ஹேவிங் அ ஸ்மால் பப்பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹர். ஸோ ஐ வில் ரீட் திஸ் டு யூ. ஐ am ஹரிணி. her name is ஹரிணி. the girl's name is ஹரிணி. இந்த பொண்ணோட பேர் ஹரிணி. I have a puppy. She is having a puppy. I call him Jimmy. இந்த பப்பியோட நேம் வந்து Jimmy. I give him food to eat. See, in front of puppy there is a bowl and the puppy eats food in it. Okay, Harini gives food to puppy. He eats it quickly. இந்த பப்பி ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக சாப்பிட்ருமா அதோட ஃபுட்டை. நீங்களும் அது மாதிரி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ணும். ஓகே. ஐ ப்ளே வித் ஹிம். ஸோ ஹரிணி வந்து அவளோட பப்பி கூட ப்ளே பண்ணுவாளாம். ஹீ ஜம்ப்ஸ் ஆன் மீ. அந்த பப்பி வந்து ஹரிணி மேலே என்ன பண்ணுமா, ஜம்ப் பண்ணுமா. ஐ லவ் ஹிம் வெரி மச். ஹரிணிக்கு அவளோட பப்பி ஜிம்மினா ரொம்ப பிடிக்கும். அடுத்து சொல்கிறா, ஐ ஹாவ் அ டால். ஸோ இப்போ ஹரிணி வந்து அவளோட பப்பியை பற்றி உங்ககிட்ட சொன்னான். அடுத்து சொல்கிறா, அவள் வந்து ஒரு டால் வச்சுருக்கா. நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் உங்களோட டால் டாய்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்கல்ல, அது மாதிரி ஹரிணியும் ஒரு டால் வச்சுருக்கா. அவள் கையில் இருக்குது பார்த்தீங்களா. ஷீ இஸ் ஹேவிங் அ டால். ஐ கால் மை டால் அம்மு. ஹரிணி அவளோட டாலை எப்படி நேம் பண்ணியிருக்கான்னா அம்மு அப்படி சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்கா. ஸோ ஷீ கால்ஸ் த டால் அம்மு. ஐ ட்ரை டு ஃபீட் இட். பப்பிக்கு அவள் ஃபுட் வந்து வச்சனையும் பப்பி ரொம்ப குவிக்காக ஈட் பண்ணிவிடும் சொல்லிட்டு ஷீ செட் அஸ், ரைட்? சேம் வே ஷீல் பி ட்ரையிங் டு ஃபீட் ஹர் டால் அம்மு. இட் டஸ் நாட் ஈட் or drink. She is telling us the doll it's not eating or it's not drinking. It moves only when I win the key. So the doll has a key. நீங்கள் கீ கொடுக்குற பொம்மை வச்சுருப்பீங்கல்ல, அதுக்கு கீ கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், அது மூவ் பண்ணும். அப்படி தானே? அதே மாதிரி இந்த டால்க்கும் ஷீ ஹேஸ் அ கீ. இட் ஹேஸ் அ கீ. அந்த கீயை வந்து அந்த டர்ன் பண்ணனையும் அந்த டால் வந்து மூவ் பண்ணுமா. ஐ லைக் மை டால். எனக்கு என்னோட டால்னால் ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஒரு குவெஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹரிணி wonders why her puppy ate food but her doll did not. ஹரிணிக்கு ஒரு டவுட் இருக்குது. அவளோட டவுட் என்னன்னா, அவளோட பப்பிக்கு அவள் ஃபுட் வச்சப்போ அந்த பப்பி வந்து அவளோட அந்த ஃபுட்டை ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. But when she tried to feed the doll,
it didn't. அவ வந்து அந்த டாலுக்கு ஃபுட் கொடுக்க ட்ரை பண்ணப்போ அந்த டால் வந்து ஈட் பண்ணவே இல்லை. ஸோ டு யூ நோ வை? உங்களுக்கு தெரியுமா ஏன் அந்த டால் மட்டும் ஃபுட் சாப்பிடல, அந்த பப்பி மட்டும் ஃபுட் சாப்பிடுது அப்படி சொல்லிட்டு இங்கே குவெஸ்டன் கேட்டிருக்காங்க. உங்களுக்குலாம் யாருக்கும் தெரியுமா? டு யூ நோ பப்பி மட்டும் why it is eating food and doll didn't eat the food? Okay, few of you know the reason correctly. Very good. ஏன்னா puppy is a living thing and doll is a non-living thing. So living thing, non-living thing அப்படி சொல்லிட்டு 2 things இருக்குது. ஸோ we'll see what a living thing is. living thingனா என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம். அடுத்து we'll learn what a non-living thing is அப்படி சொல்லி. ஸோ we can answer Harini correctly why the doll is not eating அப்படி சொல்லி. ஓகேயா? நம்ம லிவிங் திங் நான் லிவிங் திங்னா என்னன்னு நல்லா படிச்சிட்டோன்னா ஹரிணி கேட்ட குவெஸ்டனுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ஹரிணி கிட்ட போய் கரெக்டாக சொல்லிடலாம் ஏன் வந்து டால் வந்து ஈட் பண்ணலை அண்ட் ஒய் த டாக் ஏட் அப்படி சொல்லி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we learn what a living thing is. So turn to your next page, page number 66. Have you took? Okay, so let's start. So living thing, what is a living thing அப்படினு first we'll learn. Living things eat, grow, move and have young ones. So first, what do living things do? They will eat. So you all of you, what you will do? You will eat, right? When you feel hungry, what you will tell? Mummy, பசிக்குது, food தாங்க, I'll eat அப்படி சொல்லுவீங்கல்ல? You will tell, right? You'll ask for food to your mother and you will eat because you'll get hungry. So living things, first thing what they will do? They will eat. So number 2, they will grow. What does living thing do? They will grow. So when you were in LKG, நீங்கள் LKG படிக்கிறப்போ you were so small, but now you have come to first standard. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் you have grown up. கொஞ்சம் ஹைட், கொஞ்சம் லைட்டாக கூடி இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கீங்க, ரைட்? எல்கேஜியில் இருந்த மாதிரி அதே மாதிரியாக இருக்கீங்க, இன்னும் அதே ஸ்மால் சைஸாக? நோ, ரைட்? யூ ஹவ் க்ரோன் டாலர், ரைட்? ஸோ வி ஆல் க்ரோ. உங்கள் மம்மி டேடிலாம் நல்லா டாலாக இருக்காங்கல்ல, அவங்களும் ஒன்ஸ் தே வேர் ஸ்மால் லைக் யூ, உங்களை மாதிரி ஸ்மாலாக இருந்தாங்க. நவ் தே ஆர் க்ரோன் அப். ஸோ லிவிங் திங்ஸ் க்ரோ. The other thing is living things move. ஸோ நீங்கள் இப்போ ஒரு பிளேஸில் இருக்கீங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? லெக்கை வச்சு என்ன பண்ணுவீங்க? மூவ் பண்ணி போவீங்க. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் ஏதாவது எடுக்கணும், கடையில் போய் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு பை சம்திங் அப்படின்னா வாட் யூ வில் டூ? யூ வில் வாக் அண்ட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another and go, right? So we living things eat, grow, move and have young ones. What do we have? We have young ones. Young ones. So living things eat, grow, move and have young ones. So having young ones, what does it mean? So if you have seen cat, it will have a baby cat, kittens. நீங்கள் பூனை பார்த்துருந்தீங்கன்னா பூனை கூட குட்டி பூனை போகும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இஃப் யூ சி ஹென், யார் வீட்டு பக்கத்துலலாம் ஹென் இருக்குது? கண்டிப்பாக எல்லோரும் ஹென் பார்த்துருப்பீங்க. அந்த ஹென் கூட என்ன இருக்கும் பக்கத்தில்? பேபி சிக்ஸ் இருக்கும், இல்லை? பேபி ஹென் என்னன்னு சொல்லுவாங்க? சிக்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ லிவிங் திங்ஸ் ஹாவ் யங் ஒன்ஸ். உங்கள் அம்மா அப்பாவோட பிள்ளைங்க நீங்கள், அவங்களோட யங் ஒன்ஸ் தான் நீங்கள். ஸோ லிவிங் திங்ஸ் ஹாவ் யங் ஒன்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட், லிவிங் திங்ஸ் ஃபீல். ஸோ வாட் டஸ் லிவிங் திங் ஃபீல் மீன்ஸ்? இஃப் ஐ கிவ் அ nice slap in your
ஹேண்ட்ஸ், உங்கள் ஹேண்டில் ஒரு நல்ல சப்புன்னு ஒரு அடி கொடுத்தா என்ன ஆகும்? யூ வில் ஃபீல் ரைட், அப்படியே வலிக்குள்ள மிஸ் அடிச்சிட்டாங்க, யூ வில் டெல் ரைட். ஸோ சேம் வே வில் ஃபீல். இஃப் ஐ கிவ் அ பேட் ஆன் யுவர் பேக் அண்ட் ஐ செட் வெரி குட் அப்படி சொல்லிட்டு உங்களை டச் பண்ணி பேட் பண்ணேன்னா, மிஸ் எனக்கு தட்டி கொடுத்தாங்க, தட்டி கொடுத்து வெரி குட் சொன்னாங்க சொல்லிட்டு யூ வில் ஃபீல் ஹாப்பி, ரைட்? ஸோ லிவிங் திங்ஸ் ஃபீல். அண்ட் அதர் திங் இஸ் லிவிங் திங் ப்ரீத். ஸோ நம்ம எல்லாருமே ப்ரீத் பண்ணுவோம். நம்ம நோஸ்க்கு முன்னாடி ஹேண்ட் வச்சு பாருங்கள், யூ வில் ப்ரீத். கேன் யூ ஃபீல் இட்? உங்கள் ஹேண்ட் எடுத்து நோஸ்க்கு முன்னாடி வச்சு பாருங்கள். கேன் யூ ஃபீல் த breath? Yeah, so living things breathe. So once again I'll tell, living things eat. So you know what is eating, we all eat. And number 2, they will grow, and then they will move and have young ones. So for example, if you take a plant, the plant won't move, it is fixed to a place. நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ரோஸ் பிளான்ட் வச்சுருந்தீங்கன்னா, இந்த ரோஸ் பிளான்ட் வந்து அந்த பாட்லேயே தான் இருக்கும், இட் won't move. ஸோ அது மூவ் ஆகலைன்றதுக்காக doesn't mean that it is a non-living thing. No, right? பிளான்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூவ் ஆகுதுல அப்படின்றதுனால அது நான் லிவிங் திங்ஸ் சொல்லிடுவோமா? நோ. ஸோ ஃபியூ லிவிங் திங்ஸ் தே வில் பி அட் ஒன் பிளேஸ், பட் அதர் கேரக்டர்ஸ் இருக்குதுல்ல அந்த லிவிங் திங்ஸ்க்கு, அது ஈட் பண்ணுதா? நீங்கள் செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றுறீங்க, ஸோ இட் இஸ் லிவிங். அந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் அப்படியே ஹாட் சன்னில் வச்சிட்டிங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? தி ரோஸ் பிளான்ட் வில் டை. அந்த செடி அப்படியே வாடி செத்து போயிடும். ஸோ தே ஆர் ட்ரிங்கிங் வாட்டர், ஸோ ஈட் பண்ணுது, தே ஆர் க்ரோயிங். நீ தண்ணி ஊற்ற ஊற்ற குட்டியாக இருக்கிற பிளான்ட் ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ பிக்கர். ஸோ அதுதான் லிவிங் திங்ஸ் க்ரோ. ஸோ அது கண்டிப்பாக க்ரோ ஆகுதுல்ல, அது மாதிரி தே ஆல்சோ நீட் ஏர் டு ப்ரீத். நம்ம எப்படி ப்ரீத் பண்ணுறோம் அதே மாதிரி பிளான்ட்ஸ் ஆல்சோ தே நீட் ஏர். ஸோ இப்போ ஒரு பிளான்ட் எடுத்து அந்த பிளான்ட்டுக்கு ஏரே போகாமல் ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ஜார் மாதிரி ஏதாவது வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த கிளாஸ் வழியில் இஃப் யூ see ஒரு 1 day வேணால் இருக்கும். 1 dayக்கு மேலே இஃப் தேர் இஸ் நோ ஏர் ஃபார் த பிளான்ட் இட் வில் அல்டிமேட்லி டை. அவ்வளோதான், அது அப்படியே செத்து போயிடும், வாடி போயிடும். ஸோ தே நீட் ஏர். ஸோ மித்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால பிளான்ட் இஸ் அ லிவிங் திங். ஒரு குட்டி சீட்லேருந்து ஒரு பிளான்ட், சின்ன பிளான்ட்டாக வளர்ந்து வரும், அப்புறம் தென் ஒரு பிக் பிளான்ட்டாக வளரும், தென் லேட்டர் இட் பிகம்ஸ் அ டால் ட்ரீ. அப்படி தானே வளருது. ஸோ தே ஆர் அ living things. Okay, so we saw living things eat, living things grow, living things move, and they have young ones. They also breathe and feel, we saw. Okay, so now you all understood everything. Okay, so now we'll start learning. Let's all turn to page number 69. Okay, turn to page number 69. In 69 there is a cat. See, this cat is hungry and you should help the cat to drink the milk. Okay, at the bottom there is a plate of milk. So this cat is hungry and you should take a pencil and draw a line so that you can reach the milk. Okay, so the hungry cat can drink the milk. Okay, do this activity and send the answer to the WhatsApp group. Next, connect the baby with its mother by drawing a line. So here they have given one side, they have given the young ones, the other side they have given the mother. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா பேபி கேட், பேபி லயன், பேபி டைகர் and baby hen chicken and calf, baby cow calf they have given, and the other side they have given the adult animal.
you should match the mother with the baby. Okay, so if you didn't understand and if you have doubt, you can ask us, we'll clarify. உங்களுக்கு doubts இருந்ததுன்னா எங்ககிட்ட கேளுங்க, மிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, இதை செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்க. So now you all understood what a living thing and what now we are going to learn what a non-living thing is. Before that, I'll give a quick revision on what living thing is. So what is a living thing? Living things eat. So if you see in this picture, a boy is eating, a bird is eating, cow is grazing the grass. So the way the cow eat, we'll tell it as grazing. நம்ம கவுலாம் வந்து சாப்பிடுது சொல்லுவோம்ல, அதை வந்து சாப்பிடுதுன்னு சொல்ல மாட்டோம். நம்ம சாப்பிட்றத சாப்பிட்றோன்னு சொல்லுவோம். ஒரு கவு சாப்பிடுது அப்படின்னா மேயுது அப்படி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழில்? ஸோ அந்த மேயுது அப்படின்றத இங்கிலீஷில் கிரேசிங் அப்படி சொல்லுவாங்க. ஓகேயா? த கவ் இஸ் கிரேசிங் த கிராஸ், அதாவது புல்ல மேயுது அப்படி சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ eat, living things eat, then living things grow. இங்கே பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு small plant grows into a tall plant and a small baby grows into a adult man and then he's become an old man. And here you see a plant germination. ஒரு குட்டி சீட் போட்டிருக்காங்க. அந்த சீட் சாயிலில் இருந்து ஒரு குட்டி பிளான்ட் வளர்ந்து அப்படியே ஒரு பிக் பிளான்ட்டாக வளருது. கேன் யூ see this? Yes. In page number 67 you can see that. Okay, so they have sequenced the picture. They have asked us to arrange the picture. இங்கே நிறைய சீட் ஜெர்மினேட் ஆகிற பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் தான் ஃபஸ்ட்டு பிக்சர். அடுத்தது லைட்டாக ரூட் வர்றது தான் அதுக்கு அடுத்த பிக்சர். அடுத்து ரூட்டும் வளரணும், மேலே கொஞ்சம் லைட்டாக லீஃப் வளர்கிறதுக்கு மேலே வளருது. அடுத்தது கைட்டாக ரூட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டெம் நல்லா வளர்ந்துருக்கு. அடுத்ததில் இன்னும் வளர்ந்து நல்ல லீஃப் கொஞ்சம் நல்ல விசிபிளாக இருக்குது. ஃபைனல் இதில் the leaves are visible very clearly. So this is how a seed germinates. Then in page number 67 again they have asked us, tick those that need food to live. Page number 67 is a homework. நீங்கள் என்ன பண்ணணும்னா, you need to tick the things which need food to live. அப்படின்னா living things only need food to live. ஸோ இதில் எதெல்லாம் living thing, எதெல்லாம் ஈட் பண்ணுமோ அதை மட்டும் டிக் பண்ணணும். ஸ்டோன் ஈட் பண்ணுமா? No, the stone won't eat. So don't tick it. Put a wrong mark, into mark. அடுத்தது if you see a dog. So dogக்கு நீங்கள் ஃபுட் வச்சிங்கன்னா what it will do? It will eat. So put a tick mark. Other is a peacock feather. Peacock feather eat பண்ணுமா? No. So put it into mark, cross it. And then monkey will eat. கண்டிப்பாக நம்ம குற்றாலம் அந்த சைட்லாம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா, கொடைக்கானல், அங்கெல்லாம் monkey என்ன பண்ணும்? It will come and grab food in our hand. நம்ம கையில் ஏதாவது ஃபுட் வச்சுருந்தோன்னா நம்மக்கிட்ட என்ன பண்ணும்? அது பறிச்சுக்கிட்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணும் இல்லை? ஸோ monkeys will eat. அடுத்தது பென். உங்கள் பென் ஈட் பண்ணுமா? எதுவும் உங்கள் பென் ஈட் பண்ணாது. ஸோ it is not a living thing. So put a cross mark. Then elephant is a living thing. Put a tick mark. So living things we have finished completely. So now all of you turn your page to page number 70. 70 எடுத்துட்டிங்களா? 70. Okay. So in this we'll learn what non-living things are அப்படி சொல்லி. ஸோ லிவிங் திங்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் நான்-லிவிங் திங்ஸ். ஸோ லிவிங் திங்ஸ் டு நாட் ஈட். ஸோ ஈட் பண்ணாது. தே டு நாட் க்ரோ. அது க்ரோ ஆகாது. தே டு நாட் ப்ரீத். அதால் என்ன பண்ண முடியாது? நம்மள மாதிரி ப்ரீத் பண்ண முடியாது, மூச்சு விட முடியாது.
they do not have young ones. அதுக்கு குட்டிலாம் இருக்காது. புசிக்கேட்லாம் குட்டி போடும். உங்களோட பாக்ஸில் இருக்கிற பென்சில், எரேசர், ஷார்ப்னர் இதெல்லாம் குட்டி போடுமா? No, right? So they do not have young ones. அதுக்கப்புறம் they do not feel. உங்கள் பென்சிலை நீங்கள் அடிச்சிங்கன்னா அதுக்கு வலிக்குமா? No. இல்லை அது அலை தான் செய்யுமா? No. So they do not feel anything. அடுத்தது they do not move. நீங்கள் உங்கள் பென்சிலை ஒரு பிளேஸில் வச்சுட்டு நீங்கள் போயிட்டு திரும்ப வந்து if you see the pencil will be in the same place. அதே பிளேஸில் தான் அந்த பென்சில் இருக்கும். they won't move. So these are the characters of non-living thing. So non-living thing ரொம்ப சிம்பிளாக இருந்தது. So we'll look belowல வந்து they are given as a picture. So look at the picture. Use the first letter of first letter to get the words cat and dog. So first line la they have given us a car, aeroplane and table. So car oda first letter C A R car சொல்லி இருக்குதுல, அந்த காரோட first letter என்னது? C. So அதை underline பண்ணிக்கோங்க. Okay, you're having your pencil with you, right? Take your pencil. See, in page number 70 there is a picture of car. So below that they have written car, C-A-R, car. Underline C. C-ய underline பண்ணிக்கோங்க. அடுத்த pictureல they have given aeroplane. So aeroplane ஓட spellingல first letter A. Underline A. Okay. And the next picture is a table. So table la underline the letter T, first letter T. So C-A-T. C-A-T na என்னது? Cat. You have learned it, right? C-A-T, cat. அடுத்த pictureல next lineல they have given a doll. Doll ஓட first letter என்ன? D. And அடுத்தது என்ன பிக்சர் போட்டிருக்காங்க? ஒரு ஆயில் கேன்லேருந்து ஆயில் ஊற்றுறாங்க. ஸோ ஆயில், ஆயிலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஓ. ஸோ அண்டர்லைன் த ஓ. அண்டர்லைன் பண்ணியாச்சா? ரைட். அண்ட் நெக்ஸ்ட் பிக்சர் தே ஹவ் கிவன் அஸ் அ கேட். ஸோ கேட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஜி. ஸோ ஜி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. D-O-G. D for என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் யூகேஜியில்? டாக் ஸ்பெல்லிங் படிச்சிருக்கீங்களா? எஸ், யூ ஹவ் லேர்ன்ட் இட். D-O-G, dog. So cat and dog are living thing-ஆ non-living thing-ஆ? Yes, they are living thing. Very good. So இந்த கேட்டோட பிக்சர் பக்கத்தில் they have given us a box. So ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் write a single letter. First boxல write C, and in the next box write A, and in the next box write T. C-A-T, cat. And for the dog picture, in that box write D-O-G, dog. Okay? D-O-G, dog. Okay. So in the next picture, see how beautiful this picture is. இந்த பிக்சர் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மவுண்டன் இருக்குது, ஸ்கையில் அழகாக சன் வருது, பேர்ட்ஸ்லாம் ஸ்கையில் they are flying, and a good falls is falling and a river is flowing, and this place looks very beautiful, right? Full greeny, நல்ல பச்சை பசுமையாக ரொம்ப அழகாக அந்த இடம் இருக்குது இல்லை? நீர் பாய்ச்சல் இருக்கிறதுனால அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. So from this picture we can understand that the plants, இங்கே இருக்கிற பிளான்ட்லாம் ஏன் இவ்வளோ நல்ல க்ரீனாக இருக்குது? they are having good water supply. நல்ல தண்ணி இருக்குது அவங்களுக்கு அந்த செடியெலாம் வளர்கிறதுக்கு. அது போக the soil is very good. நல்ல ஃப்ரெஷ் ஏர் இருக்குது இல்லை? ஸோ the plants are so green and is good. So we'll read this. Okay, look at a picture. Can you see a mountain, a river, a pond and a lake? நீங்கள் இந்த பிக்சரில் ஒரு மவுண்டன், ஒரு ரிவர், ஒரு பாண்ட், ஒரு குளம், ஒரு லேக் இதெல்லாம் பார்க்குறீங்களா? அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து சொல்லியிருக்காங்க
Mountains are made up of rocks and soil. இங்கே இருக்குல்ல மலைகள், நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம யானை மலைலாம் பார்ப்போம்ல, அது மாதிரி இங்கே ஒரு மவுண்டன் இருக்குது. அந்த மவுண்டன் எதால் மேடாயிருக்கும்? கல், பெரிய பெரிய கல், பாறைகள் சொல்லுவாங்கள்ல, பெரிய பாறைனால தானே அந்த யானை மலைலாம் இருக்குது. அந்த மாதிரி மவுண்டன்ஸ்லாம் ராக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த பாறைக்கு. ஓகே, அந்த பாறையும் மண்ணாலையும் சேர்ந்து தான் இந்த மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கும். அழகர் கோயில் மலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அங்கே ராக்லாம் அங்கங்கே இருக்கும். நடந்து போகிறப்போ தரையிலலாம் சாயிலெலாம் இருக்கும்ல, அதுதான் ராக்ஸ் அண்ட் சாயிலால் தான் ஒரு மவுண்டன் மேடாயிருக்குது. அடுத்தது, the river, pond and the lakes are full of water. the river, pond, lake இங்கெல்லாம் வாட்டர் தான் இருக்குது. soil and water helps plants to grow. soilum வாட்டரும் தான் plants grow பண்ண ஹெல்ப் பண்ணும். we get our food from plants. நமக்கு plants கிட்ட இருந்தால் ஃபுட் கிடைக்கும். நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து தானே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுப்போம், க்ரோ பண்ணி, அதான் கொடுத்துருக்காங்க. we get our food from plants. we breathe air. நம்ம ஏர் தான் ப்ரீத் பண்ணுவோம். ஏர், வாட்டர் அண்ட் சாயில் ஆர் non-living திங்ஸ். இந்த ஏர், நம்ம குடிக்கிற வாட்டர், இந்த சாயில் எல்லாமே என்னது? non-living திங். கேன் we live without them? நம்ம இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? ஏர், வாட்டர், தண்ணியே குடிக்காமல் நான் எப்போனாலும் இருந்துக்குவேன், எனக்கு தண்ணியே வேணாம் அப்படி சொல்லி இருந்துக்க முடியுமா? இல்லை எனக்கு காற்றே வேண்டாம், நான் ப்ரீத்தே பண்ணாமல் நான் இருந்துக்க முடியும் அப்படி சொல்லி இருக்க முடியுமா? நோ, ரைட்? we need non-living things. so I'll tell you a short story. உங்களுக்கு ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும்ல, so I'll tell you a short story. ஒரு நாள் there was a fight. it's just an imaginary story. இது ஒரு கற்பனை கதை தான். ஒரு நாள் லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் சண்டை வந்துருச்சான். ஸோ லிவிங் திங்ஸ் சொல்லிச்சான், ஐ ஆம் த பிக்கெஸ்ட் அப்படி சொல்லிச்சான், நான் தான் பெரிய ஆள் அப்படி சொல்லிச்சான். உடனே நான் லிவிங் திங்ஸ் சொல்லிச்சான், ஐ ஆம் த கிரேட்டஸ்ட், நான் தான் மகா பெரிய ஆள், என்னை விட நீ பெரியவனா? இல்லை இல்லை அப்படி சொல்லிட்டு தே போத் ஸ்டார்டட் டு ஃபைட். நீங்களாம் உங்கள் வீட்டில் சண்டை போடுவீங்களா? சண்டையே போட மாட்டீங்க இல்லை, குட் பிள்ளைங்க நீங்கள்லாம். ஆனால் இந்த நான் லிவிங் திங்கும் லிவிங் திங்கும் ஒரே சண்டை. they started to fight. ஸோ ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தப்போ லிவிங் திங் சொல்லிச்சா, நான் தான் எல்லாமே செய்கிறேன், என்னால் தான் எல்லாமே பண்ண முடியும், நான் இல்லைன்னா நீலாம் ரொம்ப அழுக்காயிடுவ அப்படி சொல்லி இந்த வாட்டர்கிட்ட சொல்லிச்சா, இங்கே பாரு, நான் தான் லிவிங் திங், பிளான்ட் உன்னோட வாட்டரில் இருக்கேன், நான் தான் இருந்து என்ன பண்ணுறேன், உன்னோட வாட்டரெல்லாம் நல்லா ப்யூரிஃபை பண்ணுறேன், வாட்டர் பிளான்ட்ஸ்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கும்ல அதெல்லாம் அப்படி சொல்லிச்சான். நான் அதனால தான் நீ நீட்டாக க்ளீனாக இருக்க, அது போக நான் தான் உன்னை எல்லாமே செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு லிவிங் திங்ஸ் சொல்லிச்சான். உடனே நான் லிவிங் திங்ஸ் சொல்லிச்சான், இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, என்னால் தான் நீ இருக்கிற, உன்னால் வாட்டர் குடிக்காமல் இருக்க முடியுமா? நான் தான் வேணும், உன்னால் ஏர் ப்ரீத் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்டுச்சான். உடனே இந்த லிவிங் திங்ஸ்க்கு என்னன்னே புரியவே இல்லையா, அச்சுச்சோ இது என்ன இப்படி சொல்லிடுச்சு, நான் லிவிங் திங் தான் அப்போ ரொம்ப முக்கியம் போல், நம்ம அவ்வளோ முக்கியம் இல்லை போல், வி ஆர் நாட் ஸோ கிரேட் அப்படி சொல்லிட்டு லிவிங் திங்ஸ் எல்லாம் ரொம்ப சேட் ஆயிடுச்சான். அப்போது ஒரு நாள் காட் வந்தாங்களாம். காட் கேட்டாங்களாம், ஏன் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டாங்களாம். அப்போது லிவிங் திங் சொல்லிச்சான், காட் என்னதான் அப்போ முக்கியமே இல்லையா காட், உங்களுக்கு நான் லிவிங் திங் தான் முக்கியமா, நாங்கள் எல்லாருமே நான் லிவிங் திங்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுமா அப்படி சொல்லி அந்த லிவிங் திங்ஸ் எல்லாம் கேட்டாங்களாம். உடனே காட் சொன்னாங்களாம், நோ, லிவிங் திங்ஸ் இருந்தால் தான் நான் லிவிங் திங்ஸ் அழகாக இருக்கும். இப்போ பேர்ட்ஸே இல்லாமல் வெறும் ஸ்கை மட்டும் இருந்தால் நல்லா இருக்குமா? நோ, ரைட்? பேர்ட்ஸ் அழகாக ஸ்கையில் பறந்து போனால் தான், ஃப்ளை பண்ணால் தான் எப்படி இருக்கும், ஸ்கை அழகாக இருக்கும். அதே மாதிரி சாயில் இருக்குது, வெறும் சாயில் மட்டும் இருந்தால் வெதர் இட் வில் பி குட், அந்த சாயிலில் வாட்டராக இருந்ததுன்னா என்ன ஆகும், இட் வில் பி சகதி தான் இருக்கும்.
ஆனால் அதே இது அந்த சாயிலில் பிளான்ஸ் இருந்ததுன்னா என்ன ஆகும்? தண்ணியாக இருந்ததுன்னா the plants will absorb the water. அந்த வாட்டரை அந்த பிளான்ஸ் என்ன பண்ணும்? அப்சர்வ் பண்ணி அது அழகாக க்ரீனாக வளர்ந்தா அந்த சாயில், அப்போ தான் அந்த சாயில் அழகாக இருக்கும். இல்லைன்னா சாயில் வில் பிகம் ஸோ டர்ட்டி, நல்லாவே இருக்காது சாயில், அப்படியே மட்டியாக அப்படியே சகதி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் லிவிங் திங்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் நான் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ் இல்லாமல் நான் லிவிங் திங்ஸ் கிடையாது, நான் லிவிங் திங்ஸ் இல்லாமல் லிவிங் திங்ஸும் கிடையாது அப்படி சொல்லி காட் சொன்னாங்களாம். அப்போ தான் புரிஞ்சுதான் அந்த லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் நம்ம எப்பயும் சேர்ந்து இருக்கணும் சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற நான் லிவிங் திங்ஸை நம்ம தான் ப்ரிசர்வ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற லிவிங் திங்ஸை நம்ம தான் என்ன பண்ணணும்? ப்ரிசர்வ் பண்ணணும். செடிக்கெலாம் நம்ம தான் தண்ணி ஊற்றணும், பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற குளத்துலலாம் நம்ம போய் குப்பை கொட்டக்கூடாது. நம்ம என்வாயர்மெண்ட்டை என்ன பண்ணணும்? க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணும். நம்ம வீடையும் என்ன பண்ணணும்? நீட்டாக வச்சுக்கணும். காலையில் நல்ல ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம தான் எல்லாமே செய்யணும். ஸோ லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் போத் ஆர் இம்பார்ட்டண்ட். டிட் யூ லைக் தி ஸ்டோரி? உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததா? ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் இதை நல்லா லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குது, எவ்வளோ புரியல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ வில் கிவ் யூ அ ஸ்மால் டெஸ்ட். ஸோ டர்ன் டு பேஜ் நம்பர் 73. உங்கள் பேஜ் நம்பர் 73ல் ஒரு இவாலுவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் டிக் த லிவிங் திங்ஸ் மேலே வந்து ஒரு பிக்சர் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணணுன்னா அப்சர்வ் த பிக்சர், டிஃப்ரென்ஷியேட் த லிவிங் திங்ஸ் ஃப்ரம் நான் லிவிங் திங்ஸ். அது லிவிங் திங்ஸ் எது, நான் லிவிங் திங்ஸ் எது சொல்லிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுலேயும் கூட எது லிவிங் திங்ஸோ அதுக்கு நீங்கள் டிக் போடுங்க. ட்ரீஸ்லாம் லிவிங் திங்ஸ், ஹியூமன்ஸ்லாம் லிவிங் திங், கவு, கோட் அதெல்லாம் லிவிங் திங்ஸில் லிவிங் திங்ஸ்லாம் நீங்கள் டிக் போடுங்க. எதெல்லாம் நான் லிவிங் திங்காக இருக்குதோ நான் லிவிங் திங்க்கு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுருங்க. ஓகே, சர்க்கிள் த நான் லிவிங் திங். அந்த பிக்சருக்கு அது பண்ணுங்கள் போதும். அடுத்து அதுக்கு கீழே உள்ளதில் டிக் த லிவிங் திங்ஸ். பேஜ் நம்பர் 73ல் ஐ எம் டெல்லிங். ஓகே, இதில் எந்த இதெல்லாம் லிவிங் திங்ஸாக இருக்குதோ வாட் யூ ஷுட் டூ, யூ ஷுட் புட் அ டிக் மார்க். அண்ட் எதெல்லாம் நான் லிவிங் திங்காக இருக்குதோ அதுக்கு நேராக உள்ள அந்த ஸ்மால் பாக்ஸில் யூ ஷுட் புட் அ cross into mark. Okay, x மாதிரி தப்பு அப்படி சொல்லி you should put. Okay students, okay, see you in next class. Thank you students.